எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ராகு கேது பெயர்ச்சி 2017 அதனுடைய கண்டினியூவேஷன் வீடியோ. இந்த ரெண்டாவது வீடியோவில் நான் வந்து மகர ராசி வரைக்கும் சொல்லியிருந்தேன். இப்போது கும்பராசிக்கு சொல்கிறேன். கும்பராசிக்கு வந்து ராகு 6ஆம் இடத்துல வரார், கேது 12ஆம் இடத்துல வரார். ஸோ உங்களுக்கு வந்து யோககாரகன் வந்து ராகு உங்களுக்கு நஷ்டங்களையும் விரயங்களையும் கொடுக்குற விரயஸ்தானத்தில் வந்து கேது உட்கார்றார். இப்போ ராகு 6ஆம் இடத்துல இருந்தால் பல இடத்துல இருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். வியாதி சத்ருன்னு சொல்கிற அந்த 6ஆம் இடம் ரோகச்சத்ரு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய வியாதிகளும் குணமாகும், சத்ருக்களும் ஒதுங்கிடுவாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய தாய் மாமனுக்கு ரொம்ப நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடியது இந்த ராகு 6ஆம் இடத்துல வர்றது. கேது விரயஸ்தானத்தில் வர்றதுனால பணம் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அப்படியே நஷ்டங்களும் விரயங்களும் இருக்கும். அப்புறம் உங்களுடைய தோற்றப்பொழிவு, அதாவது தோற்றப்பொழிவுன்றது வந்து உங்களுடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் இதெல்லாம் டல்லாகும். அப்புறம் வந்து கண்ணில் வியாதி வர வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவார் கேது 12ஆம் இடத்துல. ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா ஒருத்தர் பிறக்கும்போது அவருக்கு இதுதான் கடைசி பிறவி, மோட்சத்துக்கு தான் போவார். ஏன்னா அவ்வளோ ஒரு ஞானத்தை ஞானகாரகன் 12ஆம் இடத்துல கொடுப்பார். இப்போ கோச்சாரப்படி கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல கேது வர்றதுனால நல்ல ஆன்மீக தெளிவு, ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அனைத்தையும் கும்பராசிக்கு கொடுப்பார். நீங்கள் பிரீத்தி பண்ண வேண்டியது கேதுக்கு தான், ராகுக்கு இல்லை. அடுத்து கும்பத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல வேற குரு வரார். ஸோ குரு பலம் இருக்கும். திருமணம் நடக்காதவங்க திருமணமும் நடக்கும். அடுத்து மீனராசி. மீனராசிக்காரவங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு வரார், 11ஆம் இடத்துல கேது வரார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கேது வரார். அதனால் எல்லாமே லாபம், உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். செல்வ பெருக்கு, செல்வம், பொருள், ஆடை, ஆபரணம் என்ன வீட்டுக்கு தேவையானது வாங்கணும்னு நினச்சா உடனே வாங்குவீங்க. தொழிலில் முன்னேற்றம், அபிவிருத்தி, ப்ரமோஷன் எல்லாம் மொத்தம் டாப்பாக அவங்கள கொண்டு போக போகிறார் கேது. ஆனால் ஒன்றே ஒரு பிரச்சனை, சொந்தக்காரங்க கிட்ட அடிக்கடி தகராறுகளை ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு அவ்வளவா நல்லவர் கிடையாது. பொருள் நாசம், புத்தி கலங்கிக்கிட்டே இருக்கும். காலையில் ஒன்று யோசிப்பீங்க, மதியம் ஒன்று யோசிப்பீங்க. அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாத்தையுமே தலைகீழாக செய்ய வைப்பார் இந்த ராகு. அப்புறம் உங்களுடைய பெற்றோர்கள், மனைவி இவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெட வாய்ப்பு இருக்குது இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இப்போ வந்து குரு பெயர்ச்சி ஆன உடனே மீன ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வருவார், துலாம். அப்போது அட்டமத்தில் குரு, வண்டி வாகனத்தில் விபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அட்டமத்தில் இருக்கிற குரு. ஸோ வண்டி வாகனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ராசி மீன ராசி. இதுதான் வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் யோசித்து ஒர்க் அவுட் பண்ணி எழுதியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு இங்கே இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸாக போடலாம். இல்லை baktan01@yahoo.com.au அதில் மெசேஜ் இமெயில் அனுப்பலாம். இல்லை என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி முருகா ஓம் பக்தன், அங்கே மெசஞ்சரில் கேள்வி கேட்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன். இப்போது ஒரு ராசிக்கும் பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன்.
இப்போ மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். ஸோ மேஷத்துக்கு குரு பலம் வரும். எப்போ? செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து. அதனால் குருவுக்கு பிரீத்தி செய்ய வேண்டாம். ராகு 4ஆம் இடம், கேது 10ஆம் இடம், 2 பேருக்குமே நீங்கள் பரிகாரம் செய்யணும். என்ன பண்ணோன்னா, அட்டம சனியில் வேறு இருக்கீங்க டிசம்பர் வரைக்கும் இந்த வருடம். ஸோ சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கேற்றணும், காக்காய்க்கு எள்ளு சாதம் வைக்கணும். அப்புறம் ராகு கேது இவங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ எப்போ கொடுத்தாலும் சரி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கால்வாசி பேர் வீட்டில் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ராகுக்கு உரித்தான நவதானியம் முழு உளுந்து, கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் 1/4 கிலோ. அப்புறம் கேதுக்கு உரித்தான நவதானியம் கொள்ளு, இதை 2ஐயும் கலந்து வேக வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு 2 வாழைப்பழம் போட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இது என்னால் வாரம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு முறை ராகுவுடைய ஸ்தலமான திருநாகேஸ்வரமும் கேதுவுடைய ஸ்தலமான கீழ்பெரும்பள்ளம், இது 2மே கும்பகோணத்துக்கிட்ட தான் இருக்குது. ஒரு முறை போயிட்டு வந்துட்டால் இதை வாரம் செய்ய வேண்டாம். ஆனால் அது போகிற வரைக்கும் இதை வாரம் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன கெட்ட பலன்கள் மேஷராசிக்கு நடக்க 90% வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சனீஸ்வரர் டிசம்பருக்கு மேலே மாறிடுவார். அஷ்டம சனி விலகிடும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டிசம்பர் வரைக்கும் தான் இந்த சனி பிரீத்தி. 7ஆம் இடத்துல குரு வருவார் செப்டம்பரில். அதனால் குருவுக்கு எந்த பிரீத்தியும் பண்ண வேண்டாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வரார். ஸோ வியாழக்கிழமை விளக்கு ஏற்றணும், குருவுக்கு நெய் விளக்கு. அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போது டிசம்பரில். ஸோ டிசம்பரில் அஷ்டம சனி ஆரம்பித்த உடனே முதல்ல செய்ய வேண்டியது திருநள்ளாறு, காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், அங்கே போய் சனீஸ்வரருக்கு இந்த 7.5 சனி அஷ்டம சனி என்ன எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்துட்டிங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்லேருந்தெல்லாம் உங்களை சனீஸ்வரர் காப்பாற்றிக்குவார். அட்டமம் என்பது 8ஆம் இடம். அதனால் ஆயுளுக்கே பங்கத்தை, மாரகத்தை, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சனி இருப்பார். ஸோ திருநள்ளாறுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்துடுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. சார் நான் போனேன்னா போகலையா, நான் போனால் எப்படி இதெல்லாம் மாறும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பஞ்சபூதங்கள் மூலமாக வாட்ச் பண்ணுறாரு இறைவன். ஸோ நம்ம போனோமா போகலையான்றது ஆகாயத்துக்கு தெரியும், நிலத்துக்கு தெரியும், நீருக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? காற்றுக்கும் தெரியும். இதுங்க எல்லாம் தான் நவகிரகங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இவர் போயிட்டாரு, அதனால் இவர் விட்டுரு அப்படின்னு. ஸோ ரிஷபராசி இதை செய்யணும். ரிஷபராசிக்கு ராகு நல்லா இருக்கார் 3ஆம் இடத்துல. ஸோ கேதுக்கு மட்டும் பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை கொள்ளு கொஞ்சம் வேக வச்சு கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு உப்பு போட்டு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் போட்டு 1/4 கிலோ கொள்ளு, அதை செய்யுங்க. இது எவ்வளோ நாள் செய்யணும்னா, கீழ்பெரும்பள்ளம் அப்படின்ற கேது கஷேத்திரம் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வர வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் இதை செய்யுங்க, வாரத்தின் முதல் நாள். அதுக்கடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வருவார் இந்த வருஷம். ஸோ குரு பலம் இருக்குது, திருமணம் நடக்கும். குரு நல்ல யோகக்காரகனாக இருப்பார், உங்களுக்கு கவலையே வேண்டாம். அதனால் அவருக்கு பரிகாரம் வேண்டாம். 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. நீங்கள் ராகுக்கும் பிரீத்தி பண்ணணும், கேதுக்கும் பிரீத்தி பண்ணணும். ஒரு முறை உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல வர சனி வரார், கண்ட சனி.
ஸோ நீங்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கொள்ளு இதெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் ஒரு முறை டெஃபினட்டாக ராகு க்ஷேத்திரமான திருநாகேஸ்வரமும் கேது க்ஷேத்திரமான கீழ்பெரும்பள்ளமும் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரணும். கண்ட சனி இருக்கிறதுனால நீங்கள் திருநள்ளாரும் போயிட்டு சனீஸ்வரரை வணங்கிட்டு வரணும். அடுத்து கடகராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வரார். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். இது வந்து செப்டம்பர் 2 வரார். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பை குரு ஏற்படுத்துவார். பிரச்சனைகள் வரும். இந்த 4ஆம் இடம் குரு நல்லதில்லை. அதனால் அதாவது அர்த்தாஷ்டம குரு 8ல் என்ன, இப்போது 8ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா ஆக்சிடெண்ட், வண்டி வாங்குறதுல ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் ஏதாவது போகிறது, உயிரே போகிறது கூட சில பேருக்கு ஆகிடுது. அவங்களுடைய பூர்வகம் இதில் பாதி தான் 4ஆம் இடத்து குரு செய்வார். அதாவது என்ன, வண்டி ஓடிட்டு போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும். இல்லைன்னா எவனாவது வந்து நம்ம வண்டியில் இடித்து காலில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடும், அதில் வந்து கொஞ்சம் ரத்தம் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் தவிர்ப்பதற்காக குருவுக்கு நீங்கள் விளக்கு போட்டாகணும் வியாழக்கிழமையில். அப்புறம் வந்து உங்களுக்கு ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. ஸோ ராகு கேது 2 பேருக்குமே பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கொள்ளு மற்றும் இந்த முழு உளுந்து வேக வச்சு கொஞ்சம் வேக வச்சு பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் போட்டு உப்பு போட்டு ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ கொடுக்கணும். அடுத்து சிம்ம ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல வருவார் குரு. இவ்வளோ நாள் தனஸ்தானத்தில் இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு வரார், சகோதரஸ்தானம். ஸோ சகோதரிகிட்ட கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் சுமூகமாக போகிறதுக்கு குருவுக்கு வியாழக்கிழமை நீங்கள் விளக்கேற்றணும். அப்புறம் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கேதுக்கு பரிகாரம் வேண்டாம். 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிற ராகுக்கு மட்டும் ஒரு முறை திருநாகேஸ்வரம் போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அபிஷேகம் ராகு காலத்தில் பண்ணிவிட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இந்த டிசம்பரோடு முடிஞ்சிடும். அதனால் சனீஸ்வரர் ரொம்ப நல்லவராக உங்களுக்கு நிறைய லாபங்களையும் நன்மைகளையும் தருவார். அடுத்து கன்னிராசிக்கு வந்து தனஸ்தானம்னு சொல்கிற 2ஆம் இடத்துக்கு குரு வரார். ஸோ குருவுக்கு வந்து பரிகாரம் வேண்டாம். 11ஆம் இடத்துல ராகு வரார் லாபஸ்தானத்தில், அதனால் ராகுவுக்கும் பரிகாரம் வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுக்கு மட்டும் பரிகாரம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை கொள்ளு மட்டும் வேக வச்சு 2 வாழைப்பழம் பசுமாட்டுக்கு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருங்க. கன்னிராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது டிசம்பர்லேருந்து 2.5 வருஷத்துக்கு. ஸோ ஒரு முறை திருநள்ளாறு போய் சனீஸ்வரரை வணங்கிட்டு வரணும். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்த அப்புறமா வாரம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கு ஏற்றணும். காக்காய்க்கு எள்ளு சாதம் சனிக்கிழமையில் வைக்கணும். அடுத்து துளாராசிக்கு ஜென்மத்திலேயே வரார் குரு. ஜென்மத்தில் குரு வந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி வீட்டை விட்டே ஓடி போயிடலாமான்ற மாதிரி இருக்கும். ஸோ துளாராசிக்காரங்க டெஃபினட்டாக வியாழக்கிழமையில் குருவுக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு ஏற்றணும், நெய் விளக்கு. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், நல்லதில்லை. 4ஆம் இடத்துல கேது இருக்கார், அதுவும் நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் அதாவது அஷ்டம சனி உங்களுக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ டிசம்பர் வரைக்கும் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கேற்றுங்க, காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. ஜென்மத்தில் குருவுக்கு சொல்லிட்டேன், ராகு கேதுக்கு 10-4. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக திருநாகேஸ்வரம் ஒரு முறையும் கீழ்பெரும்பள்ளம் ஒரு முறையும் போயிட்டு வர்றது நல்லது. அடுத்து விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ வந்து 7.5 சனியும் இருக்குது. அப்புறம் 12ஆம் இடம்னு சொல்கிற விரயஸ்தானத்தில் குரு வரார், அதுவும் நல்லதில்லை. அப்புறம் ராகு 9ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் நல்லதில்லை. கேது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கார். ஸோ நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டியது ராகுக்கு ஒரு முறை திருநாகேஸ்வரம் போய் உங்கள் பேரில் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். அடுத்து சனி டிரான்சிட் ஆன அப்புறம் தனுசுக்கு போய் உட்காந்த அப்புறம்
திருநள்ளாறு ஒரு முறை போய் சனீஸ்வரருக்கு வணக்கம் சொல்லிட்டு வரணும். அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு க்ஷேத்திரமான திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு அங்கே குரு இருக்கார், மங்கள குரு, அவருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. வாரம் வாரம் குருவுக்கும் விளக்கு போடணும். அடுத்து தனுசு ராசிக்கு இப்போது ஜென்மச்சனின்னு பேர். அவங்க ராசிலேயே வந்து உட்கார்றாரு. ஸோ சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்து விளக்கேற்றணும். எள்ளு விளக்கு, அப்புறம் எள்ளு சாதம் காக்கைக்கு வைக்கணும். அப்புறம் 8ஆம் இடம்னு சொல்கிற ஆயிலை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக போகணும். அப்புறம் வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ கீழ்பெரும்பள்ளமும் ஒரு முறை போயிட்டு வரணும். திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும்பள்ளமும் போக முடியலைன்னா அது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் கொள்ளு மற்றும் முழு உளுந்து வேக வச்சு 2 வாழைப்பழம் போட்டு உப்பு போட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கவும். அடுத்து மகர ராசிக்கு ராகு 7ஆம் இடத்துல வரார், கேது 1ஆம் இடத்துல வரார். ஸோ இவங்களுக்கும் ராகு கேது நல்லா இல்லை. ஸோ திருநாகேஸ்வரம் மற்றும் கீழ்பெரும்பள்ளம், அதே மாதிரி கொள்ளு மற்றும் முழு உளுந்து வேக வச்சு பசுமாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை உப்பு போட்டு 2 பழம் போட்டு கொடுத்துடணும். அப்புறம் 10ஆம் இடம்னு சொல்கிற இடத்துல குரு வரார். 10இல் குரு பவிசு கெடுப்பார். 10ஆம் இடத்துல குரு வரும்போது பேரை கெடுத்துருவார். அவமானம் அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு. நீங்கள் அதனால் எதையுமே ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி அசிங்கப்பற்றக்கூடாதுன்றத மனசில் நினச்சிக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் குருவுக்கு வியாழக்கிழமை நெய் விளக்கு ஏற்றணும். அப்புறம் 9ஆம் இடம் கும்பம். கும்பத்துக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு குரு வரார். நல்ல இடம், குரு பலம் இருக்குது. அப்புறம் 6ஆம் இடத்துல ராகு வரார். நல்ல இடம், ராகும் நல்லா இருக்கார். சனியால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 12ஆம் இடம் கேதுக்கு மட்டும்தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையில் கொள்ளு வேக வச்சு 2 வாழைப்பழம் உப்பு போட்டு பசுமாட்டுக்கு கொடுங்க. ஒரே ஒரு முறை கீழ்பெரும்பள்ளம் போய் அங்கே ஞானகாரகன் கேது இருக்கார். அங்கே அவருக்கும் அங்கே இருக்கிற சிவன் அம்பாள் 3 பேருக்கும் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அடுத்து மீனத்துக்கு வந்து சொன்ன ஏற்கனவே அட்டம குரு ஆரம்பிக்குது. செப்டம்பர்லேருந்து வண்டி வாகனத்தில் விபத்துக்களை ஏற்படுத்த கூடிய ஒரு நேரம். அதனால் குருவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமையில் விளக்கேற்றணும். நெய் விளக்கு ஒரு முறை குருவுக்கு க்ஷேத்திரமான ஆலங்குடி போய் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வரணும். இது கும்பகோணம் தான். அப்புறம் 11ஆம் இடத்துல கேது இருக்கார். ஒரு பிரச்சனையும் இல்லை, கேது நல்லா ஆகார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராகுக்கு முழு உளுந்து வேக வச்சு ஞாயிற்றுக்கிழமை 2 வாழைப்பழம் மற்றும் உப்பு போட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. ராகு காலத்தில் 4:30 to 6. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது யோகங்களையும் பலன்களையும் நமக்கு தரும். வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம எதை கண்டும் பயப்படக்கூடாது. வாழ்க்கை என்பதே ஒரு போராட்ட களம். இதில் நம்ம டெஃபினட்டாக போராடி தான் ஆகணும், ஓடி ஒழிய முடியாது. ஆனால் என்ன ஒன்று, நமக்கு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த பக்கம் போகாத, டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீம்புக்குனே போவோமா? இல்லை, அவர் சொல்கிறாருன்னு யாரோ ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு வேறு பக்கம் போகிறோம்ல, அந்த மாதிரி தான் நான் என்ன தான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் இல்லைன்னாலும் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.